வணக்கம். எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்படி போப்போது? திமுக எதிர்த்து யார் களங்காண்றா? அப்படிங்கிற மாரி ஒரு பஞ்சாயத்துலாம் இருந்தது. யாருமே போட்டி போடல. திமுக எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போட்டி போடுறாங்க. திமுகல வேட்பாளர் கூட சந்திரகுமார் கூட ஏற்கனவே தேமுதிகல எம்எல்ஏவா இருந்தவர். தேமுதிகலேருந்து ஒரு ஜம்ப். அப்புறமா திமுகல ஆளே இல்லாமல் இருந்தார். திடீர்னு அவருடைய இல்ல திருமண விழாவுக்கு முதலமைச்சர் வந்தார், துணை முதலமைச்சர் வந்தாங்க. 2 பேருமே வந்தபோதே தெரிஞ்சிருச்சு சந்திரகுமாரை இடைத்தேர்தலில் நிப்பாட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது தகுந்த மாதிரியே இடைத்தேர்தலில் சந்திரகுமாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. சந்திரகுமார் ராசியோ என்னவோ தெரியல, அவர் ஏற்று போட்டி போடுறதுக்கே ஆளே இல்லாமல் போச்சு. அதிமுக சின்னம் தொடர்பான பிரச்சனைகளில் இருக்கிறனால அவங்க போட்டி போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட நான் பெரிய ஆள், எனக்கு சின்னமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்குது, சின்னமும் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவருக்கு சின்னம் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு தேர்தலை புறக்கணிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி புறக்கணிச்சார். அதிமுக புறக்கணித்தது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அதிமுக வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? கண்டிப்பாக அவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா? 1% 2% நாம் தமிழர் கட்சிக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அதிமுகவோட ஓட்டுகள் திரும்பவும் விக்கிரவாண்டிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அவங்கள திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்படி தொடர்ந்து திமுகவுக்கு அவங்கள ஓட்டு போட வச்சோம்னா அவங்க மனசில் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணம் உருவாயிடும். திரும்பவும் அவங்க திமுக அபிமானி ஆகிடுவாங்க. திமுக அபிமானி ஆனால் அவங்கள திரும்பவும் அதிமுக கொண்டு வரது பெரிய கஷ்டமாக போயிடும். ஏன்னா இன்றைக்கி அதிமுகவில் தலைமை சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுக தொண்டர்களே வைக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா தேமுதிக அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சந்திரகுமாரை தேமுதிகவுக்கு துரோகம் பண்ணார், துரோகி அப்படின்லாம் பிரேமலதா சொன்னாங்க. அவங்கள எதிர்த்து சந்திரகுமாரை எதிர்த்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்காமையா போயிடுச்சு. கண்டிப்பாக அவங்க ஒரு வேட்பாளரை நிப்பாட்டியிருந்தாங்கன்னா அவங்க அதிமுகவோட தான் கூட்டணி இருக்கிறாங்க. அதிமுகவோட ஓட்டு கிடச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு டஃப்பாக கொடுக்கலாம். ஒரு அளவுக்காவது கணிசமான ஓட்டுகளை வாங்கலாம். நம்மளும் தேமுதிகவுக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டு அது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாலும் அவங்களும் எடப்பாடி பழனிசாமி செஞ்ச மாதிரியே நாங்களும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக போன முறை இடைத்தேர்தல் நடந்தபோது எப்படிலாம் நடந்துச்சு? பட்டி தொட்டிலாம் அடைச்சி டெய்லி பிரியாணியெல்லாம் போட்டு 500 ரூபா காசை கொடுத்து அவங்கள அனுப்புனாங்க. எடப்பாடி பழனிசாமி தெருவாக பிரச்சாரம் பண்ண வந்தால் கூட யாருமே இல்லையா வீட்டில்? வெறுங்க பூட்டின கதவை பார்த்துக்கிட்டு அம்மா ஓட்டு போடுங்க, ஐயா ஓட்டு போடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி கூத்தாடிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சேலம் மணிகண்டெல்லாம் பேசினார். ஆனால் இது அவங்க அவங்களுடைய டேட்டிக்ஸ். இது ஈரோடு இடைத்தேர்தலுக்குன்னு ஒரு இதை உருவாக்கி வச்சுட்டாங்க. பட்டி தொட்டியில் அடைச்சி வச்சு அவங்களுக்கு மக்கள்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டு போட வைக்கிறது. என்ன இருந்தாலும் ஆளும் தரப்புக்கு சாதகமாக தான் ஓட்டு போடுவாங்க. வேறு ஆள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாங்க? அங்கே போய் சட்டமன்றத்தில் உட்காந்து ஜெயிக்கிற ஆளும் தரப்பில் கூட சட்டமன்றத்தில் அனுப்பி வைக்கிற ஆளுங்க ஒன்றுமே நிறைவேற்ற வைக்க மாட்டேங்குதுங்க. இப்படி நம்ம எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள ஜெயிக்க வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மக்கள் மனசுன்னு இருக்குல்ல. எப்பயுமே ஆளும் தரப்பு அப்படிங்கிற ஒன்று அவங்க தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு 199% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலர் மிஞ்சி வந்துடுவாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? சரி, பாஜகவும் என்ன செஞ்சுட்டாங்க, திடீர்னு அவங்களாவது வேட்பாளர் அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. திடீர்னு அவங்களும் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, பாஜக நிற்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பாஜக இப்போ கூட்டணியில் இல்லை. அதிமுக கண்டிப்பாக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணாது. வேட்பாளரை நிப்பாட்டினாலும் ஒரு பொது வேட்பாளரை நிப்பாட்டி அவங்களையாவது ஏதாவது ஒன்று ஓட்டு இது பண்ணலாம், திமுகவுக்கு போகாமல் அப்படியே மடை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் பாஜகவும் ஆதரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அதிமுக இருக்குது. இதனால் பாஜகவும் நம்ம அங்கே ஒரு வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக டெபாசிட் வாங்குறது கஷ்டம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு தேர்தலை புறக்கணிச்சிருவோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கும் சரி, தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் சரி அவங்களுக்கு தேர்தலை புறக்கணிக்கணும், இடைத்தேர்தலில் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. ஆனால் சில காரணங்களை வச்சு தான், அந்த காரணங்களின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, இந்த முடிவை டெல்லி தலைமைக்கு அனுப்புகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே இடைத்தேர்தலில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை எடுத்து இந்த மாதிரி அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் தேர்தலில் நம்ம வேட்பாளரை நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனனிடம் சொல்லியிருக்கிறாங்க. அரவிந்த் மேனனும் இதெல்லாம் கேட்டிருக்கிறார். சரி, இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளும் தேர்தலை புறக்கணிக்கிறது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவங்க சைடும் ஒரு சர்வே பண்ணி பார்த்துருக்குறாங்க. பார்த்ததில் அண்ணாமலை சொன்னதும் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதும் கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா டெபாசிட் வாங்குறது கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா கட்சியோட செல்வாக்கு குறைஞ்சிரும் அப்படிங்கிறனால
கண்டிப்பாக திமுக வந்து சும்மா விடாது. அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எதிர்க்கட்சி அப்படின்னு ஒருத்தவங்க கடுமையாக ஒரு திமுகவுக்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க பழைய மாதிரியே இறங்கிடுவாங்க. ஒரு வார்டுக்கு ஒரு அமைச்சரை போட்டுருவாங்க. அந்த அமைச்சர் வந்து ஒவ்வொரு வீடாக போய் அந்த குடும்பத்தில் பழைய கஞ்சியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அவங்க வீட்டோட ஒரு ஆளாக இருந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அப்புறமா அவங்களுக்கு பணப்பட்டுவாடா செஞ்சுட்டு எதையாவது கிஃப்ட் வேறு கொடுத்துட்டு ஓட்டை எப்படியாவது வாங்கிடணும் திமுகவுக்கு. அவங்களுடைய எய்ம் இப்போ பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓட்டு வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இப்போ யாராவது போட்டி போட்டாங்க அப்படின்னா திமுக வந்து பணத்தை பயங்கரமாக செலவு பண்ணும். இப்போ தேர்தலை புறக்கணிச்சாச்சு அப்படின்னா பாஜக என்ன செய்யணும், அங்கே திமுக வந்து பணப்பட்டுவாடா பண்ணுறதை தடுக்கணும். அதுதான் செய்யணும் பாஜக. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறனால அவங்க வந்து அதை செய்வாங்க. திமுக வந்து கடந்த முறை பணிமனைகளில் உட்கார வச்சு மக்களை வந்து அடைச்சி வச்சு அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து போட்டி இல்லை அப்படின்னா வீடு வீடாக பரிசு பொருள் அவங்களால கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. திமுக வந்து செய்வாங்க, கண்டிப்பாக பரிசு பொருள் கொடுப்பாங்க, பணப்பட்டுவாடா செய்வாங்க. ஆனால் போட்டி இல்லை அப்படிங்கிறனால அவங்க பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பெரிய அளவில் பட்டுவாடா நடக்காதே ஒழிய மற்றபடி பரிசு பொருள்கள் கொடுப்போம். ஆனால் இப்போ பாஜக வந்து அதை தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பரிசு பொருள் கொடுக்குறாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா ஆர்கே நகர் மேலே தேர்தலை வந்து ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பரிசு மலைகளை வந்து திமுக கொடுக்குது, பணங்களை பட்டுவாடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரபூர்வமாக எடுத்தோம்னா திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி பாஜகன்னு நினைக்கிறாங்க. இதனால தான் வந்து தேர்தலை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு அமைச்சரை போட்டிருப்பாங்க. அந்த அமைச்சர் என்ன செய்வாங்க, அவங்க விவரங்கள்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து என்னென்ன பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க, எவ்வளோ பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த அமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அந்த அமைச்சர்களுக்கு நெருக்கடி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து தேர்தல் வேலையை 2026 பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் மேனனுக்கு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அண்ணாமலையோட இந்த பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டாரு அரவிந்த் மேனன். சரி, இது சரியான பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், வருமான வரித்துறை அதிகாரிகளை வந்து கண்காணிப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி டெல்லி வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அதே போல் இடைத்தேர்தல் பணிக்காக பார்த்திங்கன்னா தேர்தல் செலவின பார்வையாளர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க, பொது பார்வையாளர் அப்படின்னு ஒன்று இருக்கிறாங்க. அதே போல் காவல்துறை செயல்பாடு பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லி 3 பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாமே தேர்தல் ஆணையம் நியமனம் பண்ணுவாங்க. இவங்களை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப உன்னிப்பாக கண்காணிங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இதில் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திமுக வந்து இப்போ களத்தில் போட்டியே இல்லை, நாம் தமிழர் கட்சியோட மட்டும்தான் அவங்க போட்டி போடுறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப உஷாராக தான் செயல்படுவாங்க. நம்மளை வந்து தேர்தல் ஆணையம் இத்தனை 3 குரூப்பு பார்வையாளர்களும் நம்மளை கண்காணிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோங்கிறத எதிர்கட்சிகளும் போட்டி போடாத கட்சிகளும் வாட்ச் பண்ணுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களும் உஷாராக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா திமுக எங்கேயாவது மாட்டணும் அப்படிங்கிறதுல பாஜக தெளிவாக இருக்கிறாங்க. அது வந்து பாஜகவோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அப்படியே அமைதியாக இருந்துட்டார். அதே போல் தேமுதிகவும் அமைதியாக வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நாம் தமிழர் மட்டும் களத்தில் இறங்கி சீமான் கூட இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறார். விக்கிரவாண்டியில் வச்ச மாதிரி தான் இங்கேயும் வச்சுருக்கிறார். தமிழ் அதிமுக தொண்டர்களுக்கு வந்து சொல்லுங்கள், நாம் தமிழருக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் 2026 நம்ம முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி மைண்டில் ஏற்றிக்க மாட்டார். இப்போ வந்து திமுக வந்து கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே தான் இருக்குது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2017 இதே போல் ஒரு சூழ்நிலை ஆர்கே நகரில் நடந்துச்சு. பணப்பட்டுவாடா ரொம்ப பயங்கரமாக பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ வந்து அதிமுக ஆட்சி காலகட்டம். அப்போ அந்த பணப்பட்டுவாடாவுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர். இவர் தான் பணப்பட்டுவாடெல்லாம் பயங்கரமாக பண்ணார். அவர் சிக்கினார், மாட்டினார். வருமான வரித்துறை சோதனையிலையும் நடத்தப்பட்டுச்சு அவங்க வீட்டில். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதே போல் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இங்கே வந்து எந்த அமைச்சர் வந்து பணப்பட்டுவாடா அதிகமாக பண்ணுறாரு, யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத இந்த இடைத்தேர்தலை கண்டுபிடிச்சி 2026 அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு செக்கை வச்சோம்னா அவங்களையெல்லாம் செயல்பட விடாமல் செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து திமுக திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்கிறாங்க. இந்த நினைப்புகள் எல்லாத்தையுமே திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்மளுடைய அம்மா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.